ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவர் பண்ணலாம் தான் நம்ம வந்திருக்கோம். வின்டர் வெக்கேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஸோ மார்னிங்ல நம்ம ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸா இந்த ஹோட்டல் வந்து சைலண்டா ரன் ஆயிட்டு இருக்கு. டேஸ்ட் இல்லாம 7 இயர்ஸ்லாம் ரன் பண்ண முடியுமா, டேஸ்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப லாங் கேப் முன்னாடி சொன்னாரு, ஒரு 1 இயர் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல மினி டிஃபன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாரு. ஆனாலும் நான் வந்து நோட் பண்ணி வச்சு இந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து மினி டிஃபன் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் கணேஷ் கெஃபே. இங்க எங்க லொக்கேட் ஆயிருக்காங்கன்னா 10th அவென்யூ அசோக் நகர்ல லொக்கேட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து தாமரை டிவிக்கு ஆப்போசிட்லயே டிவி சேனல் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்லயே தான் இவங்க லொக்கேட் ஆயிருக்காங்க. காலையில பணியில எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்பி வந்திருக்கேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூவா சேனல் பாக்குறவங்க கூடவே வந்து இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மார்னிங்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. மினி டிஃபன், இட்லி, சாம்பார், இட்லி, பூரி, மசாலா, மசால் தோசை, கல் தோசை, ரவா தோசை, ஆனியன் ரவா, ஆனியன் தோசை, ஆனியன் ஊத்தப்பம், பொங்கல், வடை, பேப்பர் ரோஸ், நெய் ரோஸ்ட். அவா ஸ்பீடா சொல்லிட்டேன். இப்ப எனக்கு பசிக்குள்ள உள்ள போலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேரு? என் பேர் பிரம்மநாயகன். ஓகே, இந்த ஹோட்டல் எவ்வளவு நாளா ரன் ஆயிட்டு? நம்ம கடை வந்து 8 வருஷமா இயங்கிட்டு இருக்கு மேடம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஃபுட் எல்லாம் எப்படின்னு ஆக்குறீங்க? வந்து இங்க இருக்க இந்த சரௌண்டிங் ஏரியாவிலே நம்ம தான் கம்மியான ரேட்ல ஃபுட் வந்து தரமான முறையில் சிறப்பாக கொடுக்குறோம். ரெகுலர் கஸ்டமர் வாடிக்கையாக வருவாங்க நம்ம கடைக்கு. மெயினா வந்து வடை எல்லாம் வெங்காயம் இல்லாமலே பண்றீங்க, ஏன் பிராமின் சைடு தான் நிறைய பேர் வராங்க? வெங்காயம் அவாய்ட் பண்ணுவாங்க, அதனால வெங்காயம் போடுறோம். ஓகே, மற்றபடி வந்து சாம்பார்ல இதுல எல்லாம் வந்து ஆனியன் அதுல போடுவோம். குறிப்பிட்ட நாள்ல எல்லாம் அவாய்ட் பண்றதெல்லாம் இல்லை, எல்லா நாளுமே இருக்கும். எல்லா நாளுமே நம்ம கிடைக்கும். வடை மட்டும் ஆனியன் இல்லாம தான். மதியானம் லஞ்ச் வந்து 90 rupees கொடுத்துருக்கீங்க. லஞ்ச் வந்து 100 rupees மேடம். 100 rupees. பார்சல் 125. ஓகே, அதுல அதுவுமே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம கடையில் வந்து 8 வருஷம் இருக்கனால வாடிக்கை கஸ்டமர் அதிகம், அதனால கொஞ்சம் தரமான முறையில் சிறப்பா இருக்கும். இங்க உள்ள ஏரியாலே நம்ம கடையில ரேட் ரொம்ப கம்மி, அதனால வாடிக்கையாளர் ஆதரவு எப்பவுமே நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மினி டிஃபன் என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும்? 7:30 to 11:30 வரைக்கும் இருக்கும் மேடம். 11:30 வரைக்கும். 11:30 வரைக்கும் மினி டிஃபன். ஓகே, உங்களுக்கு பிரேக் லஞ்சுமே 10:30 ல இருந்து கிடைக்கும்? லஞ்ச் வந்து 11:30 ஆரம்பிச்சு 4 o'clock வரைக்கும். உங்களுக்கு வந்து தோசையில தான் நீங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா? என்னென்ன தோசை கிடைக்கும் மார்னிங்? மார்னிங்ல தோசை, மசாலா தோசை, ரவா தோசை, ஆனியன் தோசை, ஆனியன் ரவா, அதே மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ். ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. நான் வந்து மினி டிஃபனும் கீ ரோஸ்ட்டும் வாங்கியிருக்கேன். பத்தலைன்னா இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சுட சுட அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம். கேமராமேன் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கீ ரோஸ்ட் முடிச்சுங்க, இல்லைன்னா அது கூட சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு சூடும் ஆறிடும். கீ வந்து ததும்ப ததும்ப கொடுத்துருக்காங்களா, அப்படியே சுட சுட சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இது அப்புறமா பார்த்துக்கலாம். கீ ரோஸ்டோட சைஸ் எவ்வளோன்னு காட்டுறேன். அவங்க அப்படியே 2 சுத்தா சுத்தி வச்சிருக்காங்க. 3 சுத்துப்பா, ரொம்ப பெருசா இருக்கே, நிறைய இருக்கு. மொத்தமாவே செம்ம கிறிஸ்பி. இங்கதான் வந்து நிறைய கீ இருக்கு, இதான் நம்ம எடுத்துக்க போறோம். என்னால விரிச்சு காட்ட முடியல, ஏன்னா வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இங்க பாருங்க, அப்படிங்கப்பா இது போயிட்டே இருக்கு. 120 இதோட ரேட்டு. செம்ம ஒர்த்து இல்ல, இது ஒண்ணு போதும் எனக்குலாம். ஃபர்ஸ்டே டேஸ்ட் பண்ணிடுவோம் சாம்பாரை. சாம்பார் நல்லா திக்கா இருக்கு. வேற லெவல். கீயோட ஃபிளேவர் பயங்கரமா இருக்கு. கீ ரோஸ்ட் வந்து நல்லா அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கொடுத்துட்டாக்கலாம், சரியான டேஸ்ட். எனக்கு இந்த கீ ரோஸ்ட்ல டேஸ்ட்ல சாம்பாரோட டேஸ்டே தெரியல, அதனால இந்த ஒரு பைக் சாப்பிட்டுட்டு நான் அதை பத்தி சொல்றேன். சாம்பாரும் அருமையா இருக்கு. சாம்பார்ல வந்து பீன்ஸ் எல்லா காயுமே போட்டிருக்காங்க. லைட்டா வந்து ஹோம்லி டேஸ்ட்ல தான் இருக்கு சாம்பார். இன்னும் அருமையா இருக்குங்க. இந்த கீ ரோஸ்ட்டுக்கும் சாம்பாருக்கும் சரியான பேரு. இல்ல, கார சட்னி தான் எனக்கு ரொம்ப உடனே பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும், ஆரஞ்சு கலர்ல.
அப்படியே செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு கார சட்னி. மல்லியெல்லாம் எங்கே போட்டுருவாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு. உரப்பு சட்னின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா வர மிளகாவெல்லாம் போட்டு. எனக்கு வந்து தக்காளி நிறைய போட்டிருக்காங்க, அதனால புளிப்பு டேஸ்டோட சூப்பரா இருக்கு. இப்போ வந்து மினி டிஃபன் செக்ஷனுக்கு வரும். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பக்கத்துலயே சட்னி சாம்பார் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வாளியில வந்து குட்டி வாளியில சாம்பார், அப்புறம் வந்து இந்த சாஸ் வைப்பாங்களா, உப்பு ஊறுகாலாம் வைப்பாங்க தெரியுமா, அதுல வச்சுட்டாங்க சட்னி. நான் கூட சாஸ்ன்னு சொல்லிட்டு ஓரமா தள்ளி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ணி பார்த்தேன். பக்கத்துலயே வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிடலாம். சரி, மினி டிஃபனுக்கு வந்துருவோம், என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். மினி டிஃபன்ல என்ன வருது பாத்தீங்கன்னா, கேசரி கொடுத்துருக்காங்க, மின் பொங்கல் இருக்கு, தோசை, இட்லி, வடை, பூரி, மினி பூரி, மினி வடை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சட்னி எல்லாமே கொடுத்துட்றாங்க. எனக்கு வந்து சரி தோசை சாப்பிடும் போது சொல்லுவாங்க, எடுத்த உடனே நம்ம தோசை வேணும். கேசரி வந்து நல்ல ஒரு போர்ஷன் வச்சிருக்காங்க, 75 கிராம்ஸ் கிட்ட இருக்கும் கேசரியோட போர்ஷன். நிறையவே இருக்குங்க பாருங்க. அந்த பிளேட் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியா தெரியுது. எனக்கெல்லாம் கேசரி இது போதும். கேசரி இதோட பிரைஸ் வந்து 80 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனா 80 ருபீஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஃபைனலா மினி காஃபியும் தராங்க. எனக்கு என்னன்னா, பூரி இருந்தா தோசை இருக்காதுன்னுவாங்க, தோசை இருந்தா பூரி இருக்காதுன்னுவாங்க. ஆனா இவங்க எல்லாமே கொடுத்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு குவான்டிட்டி, நல்லா சாப்பிடலாம். பூரி வடை எல்லாம் பாத்தீங்கன்னா சுட சுட போட்டு கொடுக்குறாங்க மினி டிஃபனுக்கு. நல்லா புசு புசுன்னு இருக்கா, தப்பு நான் ஒரே 2 வாயில முடிச்சிருவேன் போல பூரிய. இதுக்கு வந்து கிழங்கு கொடுத்துருக்காங்க. எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அளவா இருக்கணும்ன்றதுனாலே எல்லாத்தையும் பக்கத்துல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூரி நல்லா சாஃப்டா இருக்கு, கிழங்குமே நல்லா இருக்குங்க. எல்லாம் வந்து அந்த பச்சை மிளகாவோட காரம் எல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டா சுருன்னு இருக்கு காரம். பூரியோட டேஸ்ட் நல்லா இருக்கு. தோசை மட்டும் மினி தோசையா கொடுக்காம எல்லாம் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. நான் அதை மடக்கி வச்சிருந்தாலும் அப்படி தெரியும். நம்ம வீட்டுல சுடுற தோசையோட பெருசாதான் இருக்கு. இதுவுமே நல்லா ரோஸ்டா இருக்கு, தெரியுதா, பேப்பர் ரோஸ்ட் மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேங்காய் சட்னி வந்து என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, என் கை அந்த பக்கமே போக மாட்டேங்குது. இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட் தோசையும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி முருகலா கொடுத்தா நம்ம சாப்பிட்றதே தெரியாதுல்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், சிமெண்டா இருக்கும். ஐயோ, எனக்கு வந்து இந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும்போது காலையில எனக்கு என்ன தோணிட்டே இருந்ததுன்னா, இந்த சாம்பாருக்கு இந்த சட்னிக்கெல்லாம் வந்து ஆனியன் ரவா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். பொங்கல் வந்து நல்ல குவான்டிட்டி வச்சிருக்காங்களே, கேசரியே மிஞ்சிருவான் போல. இவன் ஏகப்பட்ட குவான்டிட்டி தெரியுதா, அந்த புளியே மறைச்சிருச்சு. எல்லாம் ஒரு பெரிய புளி கரண்டியில வச்சிருக்காங்க. பொங்கலோட பதமும் நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த மிளகு பொங்கல் பெருமாள் கோயில்ல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பதம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, ஏகப்பட்ட ஜீரகம் எல்லாமே போட்டிருக்காங்க. நினைச்ச மாதிரியே இருக்குப்பா, சரியான டேஸ்ட். இந்த எண்ணெயெல்லாம் கொடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா, அதுக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஜீரகத்தை செம்மையா நிறைய போட்டதுனால அதே மாதிரிதான் இருக்கு, நான் சொன்ன மாதிரியே இருக்கு. மிளகு பொங்கல் டேஸ்ட். நல்லா கீ விட்டுருக்காங்க. இதுல வேணா இஞ்சியும் நல்லா பயங்கரமா ஷாப் பண்ணி போட்டிருக்காங்க, அதோட ஃபிளேவரும் இறங்கிருச்சு. இது இதுல வச்சு சாப்பிடலாம். கார சட்னி இதுல வேற ஆகல இது, ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனி ஃபிளேவர் இருக்குல்ல. இப்பவுமே தேங்காய் சட்னி கூட தான் எனக்கு பொங்கல் சாப்பிட பிடிக்கும். பொங்கல் சூப்பரா இருக்குங்க. பொங்கல்னா சாறு மாதிரி. இது கூட வந்து வடையும் சாம்பார் இதெல்லாம் வந்து ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். வடையும் நல்லா பொறன்னு இருக்குங்க. ஆனியன் இல்லாத வடை நல்லா சாம்பார்ல பெரட்டி சாப்பிடணும். வடை வேற லெவல். இந்த பொங்கல் கூட சாப்பிடும்போது வேற லெவலா இருக்கு. இது வந்து இலை போட்டு பரிமாறுறதுதான் இவங்க ஹோட்டலோட ஸ்பெஷலா. அதனால வந்து ரவா தோசை அப்படியே கொடுக்க சொல்லிட்டேன். ஆனியன் ரவா வந்து சுட சுட கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல செம்ம கிறிஸ்பியா இருக்கு. எல்லாமே போட்டிருக்காங்க, கேரட்டு, பச்சை மிளகா, மீனா, ஆனியன் நிறைய போட்டிருக்காங்க. மிளகு ஜீரகமும் இருக்கு, ஜீரகம். இந்த சாம்பாரோட ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சட்னி.
வேற லெவல். இந்த மாதிரி இவங்க இப்படி பண்றாங்களேமா, அடடடடா. இந்த சாம்பார் கூட சரியான டேஸ்ட்டுங்க. ரொம்ப ஸ்பைசியா தெரியல, லைட்டா அந்த சாத்வீகமான உணவு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. பட் வந்து ஆனியன் எல்லாம் போட்டிருக்காங்க, ஆனியன் போடாம இல்ல சாம்பார்ல. காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும்ல, உப்பு காரம் இதெல்லாம் திட்டமா போட்டு சூப்பரா இருக்குங்க. ஆனியன் வந்து தரமா இருக்குங்க. நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து பில் பே பண்றது இல்ல, ஃப்ரீயா சாப்பிடுறேன், அதனாலதான் ஓவர் ஹைப் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்றீங்க. பில் பே பண்ணிட்டு வந்து இப்ப மினி காஃபி குடிக்க போறோம் நம்ம. நான் சாப்பிட்ட 3 ஐட்டத்துக்குமே பில் பே பண்ணியாச்சு. பட் வந்து நிறைய இடத்துல நான் பே பண்றேன், ஆனா வந்து சில டைம் வந்து நான் எடுக்க முடியாது, நம்ம கிளம்புற டைம்ல பே பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அதனாலதான். மினி காஃபி கொடுக்குறாங்க. மினி டிஃபனுக்கு பாத்தீங்கன்னா காஃபியும் கொடுக்குறாங்க, டீயும் கொடுக்குறாங்க, பால் வேணும்னா பாலுமே கொடுக்குறாங்க. பட் வந்து போர்ஷன் வந்து இதுதான் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. அப்படியே லைட்டா கசப்பா இருக்கும்ல, கொதிக்குது பயங்கரமா. நான் கொஞ்சம் சூடு கம்மியா தான் சாப்பிடுவேன், அவங்க சர்க்கரையும் கம்மியா தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, இது வந்து 9th இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, நான் 7 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஓப்பனிங்ல. என்னன்னா எல்லாமே டேஸ்டா இருக்குங்க. மெயினான விஷயம் வந்து சாம்பார் சட்னி. தேங்காய் சட்னியும் சாம்பார்லயும் வந்து நார்மலான காரம்லாம் கம்மியா இருக்கு. உங்களுக்கு ஸ்பைசியா வேணும் அப்படின்னா அந்த உரப்பு சட்னி ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு காரம். அதுலதான் வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் சுருங்கி ஏறுது. ஏன்னா நான் அதுக்கப்புறம் நல்லா டிப் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா சரியான காரம். மெயின் வந்து இந்த கீ ரோஸ் எல்லாம் வேற லெவலா இருந்துச்சு. மினி டிஃபனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நிறைய இடத்துல மினி டிஃபன் கொடுக்குறாங்க. ஆனா மக்கள் வந்து இந்த இடத்த தேடி வர்றதுக்கு காரணம் அவங்க டேஸ்ட் தான். எல்லாமே இருக்கு, பட் மினி டிஃபன் மட்டும் சாப்பிட்டா போதும். நல்ல ஒரு குவான்டிட்டி குவாலிட்டி. ரைஸுமே பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. இது வந்து பெஸ்டான ஹோட்டலுங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பாட் தெரிஞ்சாலுமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எப்போ இருந்தாலுமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணது வேஸ்ட் ஆகாது, நான் கண்டிப்பா போய் கவர் பண்ணுவேன். அது வந்து 100% வந்து நான் ஒத்துக்கிறேன், ஷுவரா செய்வேங்க. நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பலவலன்னு பேசாம நான் கிளம்புறேன், பாய்.